இப்போ அந்த ஃபார்முலா பாத்தீங்களா? ஆனா நீங்க இந்த மாரி ஃபார்முலாலாம் போட்டு நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணன்ட்டு நீங்க அவசியம் இல்லை. நீங்க ஸ்ட்ரைட்டா கூகுள்ல போயிட்டு சிஏஜிஆர் கால்குலேட்டர்னு போட்டாவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க அதுல உங்களோட ரிட்டர்ன் என்னன்ட்டு பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப அந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் கால்குலேட்டர் வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறோம்ட்டு நான் உங்களுக்கு வந்து கரெக்டா லைவா காமிக்கிறேன், பாருங்க. ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சிஏஜிஆர் ரிட்டர்ன் கால்குலேட்டர் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிஏஜிஆர் ரிட்டர்ன் ஃபார்முலா வந்து இதுதான். இதுல வந்து சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். இதுல பி என்ன கொடுக்குன்னா பிகினிங் வேல்யூ. பிகினிங் வேல்யூனா பட் என்னன்னா நீங்க ஆரம்பத்துல நீங்க ஏதாவது நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்கல்ல ஆரம்பத்துல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்கும்போது நீங்க வந்து ஒரு கரெக்டா 10 லட்சத்துக்கு வாங்குறீங்க. அதுதான் இந்த பிகினிங் வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து எஃப் வந்து என்ன குறிக்குதுன்னா ஃபைனல் வேல்யூ குறிக்குது. ஃபைனல் வேல்யூக்கு வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நீங்க கரெக்டா 10 லட்சத்துக்கு வாங்கி 20 லேக்ஸுக்கு வந்து சேல்ஸ் பண்றீங்க. இப்போ அந்த இடத்துல எங்க 20 லேக்ஸ் வரும். இது வந்து டைம் குறிக்குது. டி வந்து டைம் குறிக்குது. டைம் என்பது வந்து நீங்க நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை சேல்ஸ் பண்ணதுக்கு உடையிலான டைம். நீங்க வாங்கி வித்து அதை வந்து கரெக்டா ப்ராஃபிட் எடுத்தீங்கல்ல அதுக்கு உண்டான டைமை தான் குறிக்குது இந்த இதுதான் ஃபார்முலா. இதை நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு கரெக்டா சிம்பிளா சிஏஜிஆர் கால்குலேட்டர் போட்டாவே வந்துடும்.